மதுரை அழகு நாச்சியார்புரத்தில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பித்தளை அண்டாக்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார். மதுரை மாவட்ட கிராமப் பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர்களின் ஓட்டுக்கு ரொக்கப்பணமும் பரிசு பொருட்களும் கொடுப்பதாக கலெக்டர் சகாயத்திற்கு தகவல் வந்தது. உடனடியாக மதுரை கிழக்கு யூனியன், ராஜாக்கூர், அழகு நாச்சியார்புரம் ஆகிய பகுதிகளில் மதுரை வடக்கு தாசில்தார் அலெக்சாண்டர் ராய் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4வது வார்டு வேட்பாளர் கருப்பாயி வீட்டில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைத்திருந்த 34 பித்தளை அண்டாக்கள் இருப்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். மேலும் அதே பகுதியில் ஆண்டி என்பவர் வீட்டில் 78 மதுபாட்டில்கள் இருப்பதை கண்டறிந்து அவற்றையும் பறிமுதல் செய்தனர். மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்தில் ராஜாக்கூர் ஊராட்சியிலே நேற்றைய தினம் அந்த ஊராட்சியினுடைய 4வது வார்டு வேட்பாளர் கருப்பாயி என்பவருடைய வீட்டிலே அவர் இந்த 34 அண்டாக்களை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக வழங்குவதற்காக வைத்திருந்த 34 அண்டாக்களை இந்த தேர்தலை மிகுந்த நேர்மையோடு நியாயமாக சுதந்திரமான சூழலில் நாம் நடத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம். எவரும் இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பாக லஞ்சம் கொடுத்து பரிசளிப்பு அளித்து ஓட்டுகள் பெறக்கூடிய முயற்சியை முறியடிப்போம். தேவைப்பட்டால் கடுமையான குற்றவியல் நடவடிக்கையும் எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பொருட்களை வைத்திருப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் சகாயம் எச்சரித்துள்ளார்.